அற்புத அன்பனின் அடி தொழவே அவரின் பாதம் மணி திரள்வோம். இத்தனை இகம் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. அற்புத அன்பனின் அடி தொழவே அவரின் பாதம் மணி திரள்வோம். இத்தனை இகம் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. எங்கள் கேடயமாக கடவுளை கண்ணோக்கும். நீ திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஏனெனில் வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரே நாளே மேலானது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான மிக்க சகோதர சகோதரிகளே, திருப்பலியானது ஜெயராஜ் ஜாய்ஸின் சமிதா குடும்ப கருத்தின்படி இறைவன் வழியாக அவர்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், மரிய ஜேம்ஸ் ஆண் மலைப்பாற்றிக்காகவும், மேலுமாய் ஆண்டனி சாமி ரபேல் மேரி குடும்ப கருத்துப்படி பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், ஞானாதிக்கம் சிந்தாதிரி அம்மாள் ஆகியோரின் ஆண் வளைப்பாற்றிக்காகவும் திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தில் 20வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். காரானைய பெண்ணானவள் ஆண்டவரை விடாமல் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவளை உற்று நோக்கி உமது விசுவாசம் பெரியது என்று அவருடைய மகளை குணப்படுத்தி அனுப்புகின்றார். கிறிஸ்துவின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து நம்முடைய விண்ணப்பங்களை நாம் எடுத்து வைக்கின்ற பொழுது நம்முடைய எதிர்பார்ப்புகள் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றன. பல நேரங்களில் நம்முடைய செபம் ஒரே ஒரு முறை செபித்துவிட்டு தேவைகள் நிறைவேறவில்லை என்றால் கடவுளையே நாம் பார்த்து கேட்கின்ற கேள்விகள் பலவிதமாக இருக்கின்றன. ஆனால் காரானைய பெண் ஆண்டவரை விடாமல் பின்னே சென்று இயேசுவை தன் மகள் வழியாக குணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அம்மா, உன் விசுவாசம் பெரிது. அன்று கானானிய பெண்ணை பார்த்து இயேசு சொன்னது போல உங்களையும் என்னையும் பார்த்து நம்முடைய விசுவாசத்தை உயர்த்தி வைத்து அழகு பார்க்க இறைவன் விரும்புகிறார். எனவே நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் ஆண்டோர் பாதத்தில் இறக்கி வைத்து நம்பிக்கை உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே நம்மை பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் தடையாக இருப்பேன். அவற்றுக்காக மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாற்றின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வான்கள அரசரே, எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தை திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றுள்ளம். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர்.
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மை அன்பு செய்வோருக்கு கற்பலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்கின்றே. எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்தும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூர்வதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைமன்றாட்டின் வீடு என்று அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழி அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். இரண்டாம் வாசகம். கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு திருத்தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியால் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கின்றீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயவற்று எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கிச் சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானனேய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கத்தினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தையை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் பணிந்து விழுந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளர்களின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியாவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். அம்மா, உமது நம்பிக்கை பெரிது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்விலும் அதிகமாக காணப்பட வேண்டியது நம்பிக்கை. தன்னம்பிக்கை, பிற நம்பிக்கை, இறை நம்பிக்கை. இந்த மூன்று நம்பிக்கைகளோடு எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மன்னக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றானோ அவன் நிறைவை பெறுவான், அவன் கடவுளுடைய அருளையும் பெறுவான், ஆசீர்வாதத்தையும் பெறுவான். ஒருவேளை தன்னம்பிக்கையோடு மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்தால், பிற நம்பிக்கையின்றி கடவுள் நம்பிக்கையின்றி வாழ்ந்தாலும் அவன் இறையருளையும் ஆசிரியம் பெறுவதற்கு மிகவும் கடினமாக இருக்கும் என்பதைத்தான் இன்றைய திருவழிபாடு நமக்கு வெளிப்படுத்துகிறது. அம்மா, உமது நம்பிக்கை பெரிது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கானானேய பெண்ணை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, அதற்கு முன்னதாக நடக்கின்ற அந்த உரையாடல்களை நாம் சற்று பார்த்தோம் என்றால், ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கானானேய பெண்ணை பார்த்து கேவலமான நிலைமைக்கு தள்ள வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே எழலாம். பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை அவமானப்படுத்துவதை போல நாம் இங்கே காணுகிறோம். எந்த ஒரு பெற்றோர்களும் தன் குழந்தைகளை அவமானப்படுத்த மாட்டார்கள். மாறாக எத்தனை முறை தவறுகள் செய்தாலும் தன் குழந்தைகளை அள்ளி அரவணைப்பதுதான் பெற்றோர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற எண்ணங்கள். அதுபோல இறைவன் தன் சாயலாக படைக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் அரவணைக்கக்கூடியவராகத்தான் இருக்கின்றார் ஒழிய தள்ளி வைத்து வேடிக்கை பார்ப்பவர் அல்ல. அந்த வரிசையில் கானானேய பெண்ணை பார்த்து இவ்வாறு சொல்லப்படுகின்ற பொழுது, மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற எண்ணங்கள் வேறு, இறைவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற எண்ணங்கள் வேறு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட வாசகம். பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன் என்று சொல்லுகிறார் தந்தை கடவுள். பிற இனத்து மக்களை என் திருமலைக்கு அழைத்து வருவேன் என்று சொல்லுவதும், இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கானானேய பெண்ணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையில்லை என்று சொல்லப்படுகிற பொழுது, இங்கே ஆண்டவர் இலைமறை காய்களைப் போல யூதர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற சிறுக்குகளை தன் வார்த்தைகளால் சாட்டையடி அடிக்கிறார். யூதர்கள் எப்பொழுதுமே புற இனத்து மக்களையும் கானானேயரையும் சமாரியர்களையும் ஏற்றுக்கொள்ளுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் தாழ்ந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்றும், அவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படாதவர்கள், அவர்களுக்கு மீட்பில்லை என்ற மனவரு எண்ணத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தேர்ந்தெடுத்த சீடர்கள் கூட யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் என்பதை அவர் நன்கு அறிவார். எனவேதான் இந்த கானானேய பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பின்னே தன்னுடைய அபய குரலை எழுப்பி வருகின்ற பொழுது, சீடர்கள் இயேசுவை பார்த்து, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாளே,
அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர் என்று அவர்கள் யூதர்கள் என்கின்ற எண்ணத்தோடு தான் அவள் கானானிய பெண்ணுக்கு எப்படி இவர் செய்ய முடியும் என்ற எண்ணங்களிலே அவர் எழுதுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணை நாய்க்குட்டிக்கு சமமாக தள்ளப்படுகிற பொழுது யூதர்கள் மத்தியிலும் சீடர்கள் மத்தியிலும் பெருமை கொண்டார்கள். ஆனால் அந்த பெண்ணானவள் அனைவருடைய பெருமையும் உடைத்து எறிகிறாள் சுக்குநூறாக. ஆம் ஆண்டவரே, மேஜைகளிலிருந்து கீழே விழுகின்ற ரொட்டி துண்டுகளை நாய்க்குட்டிகள் உண்ணுமை என்று அற்புதமாக தன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கானானிய பெண்ணை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 3 ஆண்டுகள் பணிவாழ்விலே 2 விதமான மனிதர்களையும் இப்படிப்பட்ட நிலைமைக்கு உள்ளாக்கினார். ஒன்று சக்கேயு, வரி தண்டுபவன். மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று அவன் விரும்புகின்ற பொழுது, சக்கேயுவே இறங்கி வா, என்று நான் உன் வீட்டில் விருந்துண்ண வேண்டும் என்று அவனை அழைக்கின்ற பொழுது, பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேவலமாக வஞ்சித்தார்கள். பாவிகளோடும் விபச்சாரிகளோடும் இவர் உணவருந்துகிறார் என்று. இயேசு சொன்ன வார்த்தை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த சக்கேயு யூத சமுதாயத்தை சார்ந்தவன் அல்ல, மாறாக அவனையும் அழைத்து இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்குவதற்காக அவனை அவனுடைய இல்லத்திலேயே அழைக்கிறார். அழைத்தவரும் அவருடைய இல்லத்தில் அமர்கிற பொழுது சக்கேயு எழுந்து அனைவர் முன்னிலையிலும் தன்னுடைய பாவக்கடனை ஆண்டவர் பாதத்தில் எடுத்து வைக்கிறான். இதோ என்னுடைய பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் உன் பாதத்தில் எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது, இவனும் ஆபிரகாமின் மகன்தானே என்று இவ்வீட்டிற்கு சமாதானம் உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நூற்றுவர் தலைவர் ஆண்டவர் அருகிலே வந்து மண்டியிட்டு தன்னுடைய மகனுக்காக அவன் மன்றாடுகின்ற பொழுது, நான் வந்து உன் மகனை குணப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நூற்றுவர் தலைவன் சொல்லுகின்ற வார்த்தை, நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், ஒருவனை போ என்றால் போவான், வா என்றால் வருவான். இப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்றிருந்தாலும் நான் யூத சமுதாயத்தை சார்ந்தவன் அல்ல, நானும் புற இனத்தை சார்ந்தவன் தான். எனவே யூதர்கள் எங்களுடைய இல்லத்தில் வருவதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இங்கே இருந்தே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் மகன் குணம் பெறுவார் என்று தன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் எடுத்து வைக்கின்ற பொழுது, இயேசுவும் அவருடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு உன் மகன் குணம் பெறுவான் என்று அங்கே அனுப்புகிறார். நூற்றுவர் தலைவன், சக்கேயு, கானானிய பெண், இந்த மூவருமே தங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைக்கிற பொழுது இயேசு அவருடைய விசுவாசத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறார். அம்மா, உன் விசுவாசம் பெரிது, உன் நம்பிக்கை பெரிது என்று. கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பெண்ணையும் அன்னை மரியாளையும் சற்று நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, கானாவூர் திருமணத்திலே அன்னை மரியாள் ரசம் தீர்ந்து விட்டது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுகிறார். இதோ இந்த குடும்பத்திலே இந்த பிரச்சனைகள் இருக்கிறது, ரசம் தீர்ந்து விட்டது. இயேசு சொல்லுகிற வார்த்தை, நான் என்ன செய்ய முடியும், இன்னும் என் நேரம் வரவில்லை என்று. ஆனால் அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை சற்று உற்று நாம் கவனிப்போம். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தன் மகன் மீது இருந்த அந்த ஆழமான நம்பிக்கையோடு அந்த பணியாளரிடம் சொன்ன வார்த்தை, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். இதைத்தான் இந்த கானானிய பெண்ணு கூட செய்தாள். ஆழமான நம்பிக்கை வைத்தாள், விசுவாசம் கொண்டாள். எப்படியாவது இயேசு என் மகளை குணப்படுத்துவாள் என்ற நம்பிக்கையோடு இயேசுவின் பாதத்திலே விழுந்து தன் மகனையும் குணம் பெற வைத்தாள். தானும் விசுவாசம் உள்ளவள் என்பதை வெளிப்படுத்தினாள். அதனால் தான் இன்று வரை அன்னையாம் திருச்சபையிலே அந்த பெண்ணை நாம் உயர்த்தி வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வரிசையில் நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். 20வது வாரத்தினுடைய முதல் நாளிலே நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது நமக்குள் நம்பிக்கை இருக்கின்றதா? நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மீது பிற நம்பிக்கை இருக்கிறதா? அதோடு சேர்ந்து நாம் இறைவனிடம் செபிக்கின்ற பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று கடவுள் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கின்றோமா? ஒருவேளை நம்முடைய தன்னம்பிக்கை இழந்தால் பிற நம்பிக்கையின் மீது இறைவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். பிற நம்பிக்கையும் இழந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தால் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். தன்னம்பிக்கை இழந்து பிற நம்பிக்கையை தவிர்த்து ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தோம் என்றால்
நம்முடைய ஆன்மீக வாழ்வும் பலனற்றதாக போகும், நம்முடைய வண்ணக வாழ்வும் பலனற்றதாக போகும். எனவே நம்பிக்கையோடு பயணிப்போம், இயேசுவை பின்தொடர்வோம். இயேசுவின் வார்த்தைகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் நம்பிக்கையுள்ள விசுவாசம் உள்ளவர்களாக நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் மன்னகத்தில் இயேசுவின் பிள்ளைகளாக வாழுவோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இது திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளில் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுளில் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக புதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிறையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தள்ளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவில்லாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு ஆவியை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அலுவலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்துள் நிறைவாடி வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான அந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்து இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகந்திருந்த பிள்ளைகளை திருமகனின் இரத்தத்தால் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமாடி. இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடல் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாகிய திகழ செய்தீர்.
இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழுகின்றோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையை நீருடன் அழைத்துக் கொண்டு மரிய ஜேம்ஸ், ஞானாதிக்கம், சிந்தாதிரி அம்மாள் என் மடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒரு திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித கஸ்பார் மற்றும் உலகிலும் உதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வு அளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இரக்கம் ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, இவருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒன்றித்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு